Hi friends, இன்னைக்கு அமெரிக்கால உள்ள எங்களோட வீட்டை தான் உங்களுக்கு நான் சுத்தி காமிக்க போறேன். நாங்க एक्चुअली வந்து நியூ ஜெர்சில உள்ள எடிசன் அப்படிங்கற ஒரு பிளேஸ்ல தான் வந்து அபார்ட்மெண்ட் பாத்துறோம். இந்த அபார்ட்மெண்ட் எப்படி புக் பண்றது என்ன அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் செப்பரேட்டா ஒரு வீடியோல கொடுக்கிறேன். உள்ள வந்ததும் பாத்தீங்கன்னா வந்து இது ஹால் தான். ஹால்ல இருந்து நீங்க ரைட் சைடு போனீங்க அப்படினா இது பால்கனி. நீங்க பாத்தீங்க அப்படினா பக்கத்துல வந்து ஒரு லைன் மாதிரி இருக்கும். இங்க எல்லாமே வீடு வந்து ரெண்டு ஃப்ளோர் தான். மீன்ஸ் கிரவுண்ட் ஃப்ளோர் ஒன்று ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஒன்று அவ்வளோதான். ஒரே மாதிரி ஸ்டைலில் தான் இருக்கும். 2 BHK சிங்கிள் BHK அந்த மாதிரி இருக்குது. நாங்கள் இப்போ வந்திருக்கிறது வந்து சிங்கிள் BHK தான். உள்ளே வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் இனிமேல் தான் திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும். ஹால்லேருந்து வந்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து ஃப்ரிட்ஜு அவன் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம எதுவும் செப்பரேட்டாக வாங்கலாம் தேவையில்லை. இன்னும் சில அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஷ்வாஷர் ப்ளஸ் மைக்ரோ ஓவன் ரெண்டுமே இருக்கும். எங்கள் இதில் வந்து இல்லை. மற்றபடி கிச்சன் டாப்பு சிங்க்கு இதெல்லாமே பை டிஃபால்ட் எல்லாத்துலேயுமே இருக்கும். இது எங்களோடது வந்து எலக்ட்ரிக் ஸ்டவ் கிடையாது, கேஸ் ஸ்டவ் தான். கேஸ் ஸ்டவ்வுக்கு கீழே தான் அவன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் வந்து இதிலேருந்தே பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இனிமேல் தான் நம்ம பால் காய்ச்சணும். எல்லாம் திங்ஸ் எல்லாம் நாங்கள் எடுத்து வச்சுட்டு தான் நான் எல்லாமே செட் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து லெஃப்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு கிளாசெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா 3 இருக்குது கிளாசெட்ஸு. அப்புறம் ஒரு செல்ஃப் இருக்குது. இதில் வந்து நம்ம எதாவது திங்ஸ் வச்சுக்கலாம். இங்கே மோஸ்ட்லி வந்து நம்ம செப்பரேட்டாக பீரோ அந்த மாதிரியெல்லாம் இல்லை. இந்த கிளாசெட்ஸில் தான் நம்ம எல்லாமே வந்து ஹேங்கர் வச்சு தான் எல்லா கிளாத்ஸும் வச்சுக்கணும். மற்றபடி வேறு செப்பரேட்டாக எதுவும் இல்லாதனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான் எல்லாரோட ட்ரெஸ்ஸும் வைக்கிறது. நம்ம வீட்டிலையா இருந்தால் நம்ம ஊரில் ஆளுக்கு ஒரு பீரோ, சொல்லப்போனால் எங்கள் வீட்டிலலாம் ஒரு ஆளுக்கு 2 பீரோ அப்படின்ற மாதிரி இருக்கும். இது வந்து டாய்லெட் தான். டாய்லெட்டும் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மாதிரி நம்ம பக்கெட் பிடிச்சி அந்த மாதிரிலாம் இருக்காது. இங்கே வாட்டர் டப்பு தான் இருக்கும். அந்த டப்புக்குள்ளே தான் உட்காந்து குளிக்கிற மாதிரி இருக்கும் பேட்டர்ன் வந்து எல்லா இதுலேயும். இது வந்து பெட்ரூம் கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு. கீழே இருக்கிறது வந்து சென்ட்ரலைஸ்டு ஹீட்டரு. இப்போ நம்ம வந்திருக்கிறது சம்மர் டைமு தான். ஸோ அதனால் வந்து ஏசி வந்து ஹாலில் ஒன்று பெட்ரூமில் ஒன்று இருக்குது. ஹீட்டர் வந்து அவங்களே வந்து வின்டர் டைமில் அவங்க தான் போடுவாங்க. இது சென்ட்ரலைஸ்டு அப்படின்றனால. எங்கள் அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த அளவுக்கு வந்து செப்பரேட் வாட்டர் பில் செப்பரேட்டு, கேஸு செப்பரேட்டு, எலக்ட்ரிசிட்டி செப்பரேட்டு. ஒரு சில அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா இது வந்து ஹில் டாப் மேனர் அப்படின்றது. ஒரு சில அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா வந்து அவங்க கேஸு வந்து செப்பரேட் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது ஒரு ஃப்ளோர் 4 வீடு அந்த மாதிரி இருக்குது. எல்லா வீடுமே ஒரு சேம் பேட்டர்னில் தான் இருக்கும். இதே மாதிரி யூஎஸ் பற்றின இன்ஃபர்மேஷனுக்கு என்னோட சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திக்க சப்ஸ்கிரைப்.